ஒரு இமை பொழுதுல, ஒரு நிமிஷத்துல நாம் மறுரூமாகி போயிடுவோம். எப்போ வரும்? நினையாத நாளிகையில் வரும். சோ ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கிடையவே கிடையாது. எப்ப வேணாலும் வரும். அது மரணம் வந்தாலும் சரி, வருகை வந்தாலும் சரி, எந்த நிமிஷமும் நான் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த ஒரு பிரிப்பரேஷன் தான் பவுலாக நிற்கிது. நீங்களும் நானும், அவர் சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவின் சாயலில் என்னை போல மாற வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவின் சாயலில் கொஞ்சம் குறை என்ன பண்ணியிருக்கிறேன்? தரித்திருக்கிறேன். நீங்கள் என்னை போல மாற வேண்டும் அப்படிங்கிறார். அப்ப பவுல் மாதிரி மாறணும். பவுல் கிறிஸ்துவை போல இருக்கிறார், நம்ம கிறிஸ்துவை போல மாறணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட் சொல்லுது, நான் மரித்தாலும் உயிரோடு எழும்பதற்கு தகுதி உள்ளவனாய் மரிக்க தயாராக இருக்கிறேன், தகுதியாய் இருக்கிறேன். ஒருவேளை வருகை இந்த நிமிஷம் வந்து நான் உயிரோடு கூட மர்ரூமானாலும் மர்ரூமாவதற்கும் நான் ரெடியாக இருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப். இந்த ஆவிக்குரிய ஸ்டாண்டர்ட் நம்மளுடைய லைஃப்ல எப்பவும் இருக்கணும்னு அவர் சொல்றாரு. இந்த ஸ்டாண்டர்ட் வந்து சும்மா ஏதோ மெசேஜுக்காக இல்ல, நம்ம அதுக்காக பிராக்டிஸ் இன்னிலிருந்து எடுக்கணும். ஏன்னா வருகை எப்ப வேணாலும் வரும். ஏன்னா இப்ப நம்ம கடைசி காலத்தில் இருக்கிறோம், அடையாளங்கள்லாம் நடக்குது, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதுக்கு நடுவுல நான் அந்த வருகையில போகணும். ஒருவேளை யுத்தங்கள் வருது, நமக்கு வரான்னு சொல்லல, ஒரு உதாரணம்